திருநாளை அவங்க திருவிழாவா பண்ணிட்டாங்க. ஏன்னா பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் புடவை ஸ்வீட்டு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூலெடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அது சாரி, ஜென்ஸுங்களுக்கு ட்ரெஸ்ஸுங்க, இப்படின்னு பல வகை. சார் வணக்கம் சார். நீங்கள் வந்து சிறப்பாக நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கீங்க. அது எல்லாமே மூலக்காரன் நீங்கள் தான் அப்படின்னு தெரியுது. ஸோ இதை வந்து நீங்கள் மேன்மேலும் சிறப்பாக நடத்துங்க. நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி சிறப்பாக வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். இந்த கோவிந்தன் சார் அவங்க அவர் உயர்ந்த உள்ளம் கொண்டவரை பாராட்டுகிறோம், மகிழ்கிறோம். இன்னும் அதிகமாக சேவை செய்ய வேண்டும் என்று கடவுள்கிட்ட நாங்கள் அதிகமாக வேண்டிக்கிறோம். இந்நாள் ஒரு பொன்னாள், தைப்பொங்கல் திருநாள். நல்லா 100 ஆண்டு நான் கும்பிடுற கர்மாரியம்மன் அவர் 100 ஆண்டு நல்லா வச்சுக்கணும். அவங்க குடும்பத்தையும் நல்லா வைக்கணும். கோவிந்த சாரும் அவங்க ஒய்ஃபு அவங்க ஃபேமிலியில் எல்லாரும் வந்து தமிழ்நாடு அசோசியேஷன் பிளைண்ட் ஹாஸ்டல் தண்டார்பேட்டையில் இருக்குது. அங்கே வந்து எங்கள் பிளைண்ட் பிள்ளைங்களோட சேர்ந்து அவங்க சமத்துவ பொங்கல் கொண்டாட எங்களுக்கு சந்தோஷத்தை காட்ட இந்த நல்ல நாளில் வந்து எங்கள் ஹாஸ்டலில் அவங்க குடும்பத்தோடு வந்து இந்த திருநாளை அவங்க திருவிழாவாக பண்ணிட்டாங்க. ஏன்னா பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் புடவை ஸ்வீட்டு சக்கரை பொங்கல் பலகாரங்க நிறைய சாரி ஜென்ஸுங்களுக்கு ட்ரெஸ்ஸுங்க இப்படின்னு பல வகை எங்களுக்கு உதவியோட இந்த இடத்துல வந்து ரொம்ப 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 எல்லாரையும் ஒரு உற்சாகம் படுத்தி இன்னைக்கு திருநாள் பொங்கல் போனதுன்னா எங்களுக்கு அந்த கோவிந்த சார் தான். அவரால் தான் எங்கள் பிள்ளைங்க இன்னைக்கு எங்களுக்கு பொங்கலே போனது. ஏன்னா அவங்களுக்கு அம்மா அப்பாலாம் இல்லாதனால இவங்க ஒரு அம்மா அப்பாவாக வந்து இத்தனை பிள்ளைங்கள் முன்னில நின்று எல்லாருக்கும் இந்த சமூக பொங்கலை
பண்ணி அவங்களோட சந்தோஷத்தை கொண்டாடினாங்க. உண்மையாக அவங்க குடும்பத்தில் எல்லாருமே நல்லா இருக்கணும். கோவிந்த சார், அவங்க ஒய்ஃபு, பசங்க எல்லாம், ரம்யா கிச்சன் அவருங்க நல்லா இருக்கணும். அதனால் அவங்கள எப்படி பாராட்டுறதுன்ற கடவுள் தான் அவங்கள பாராட்டணும் மேலேருந்து. ஏன்னா அவங்களுக்கு இவ்வளோ நன்மைகளை செய்யும்போது மனிதனால் முடியாது. கண்டிப்பாக கடவுள் தான் அவங்களுக்கு நல்ல வழிகாட்டி நல்லா பாராட்டணும். அதனால் அவங்க குடும்ப சார்பாக வந்த அனைவருக்கும் எங்களுடைய நன்றி. நன்றி. இந்நாள் ஒரு பொன்னாள், தைப்பொங்கல் திருநாள் எங்கள் தமிழ்நாடு பார்வையற்றோர் சங்கத்தில் வந்து கொண்டாடுவது ரொம்ப மகிழ்ச்சியான நாளாக நாங்கள் அனைவரும் விரும்புகிறோம், மகிழ்கிறோம், கொண்டாடுறோம். இந்த கோவிந்தன் சார் அவங்க பிள்ளைங்க உயர்ந்த கல்வியும் நிறைந்த செல்வமும் நீண்ட ஆயுளும் பெற்று வாழ இந்நாளில் நாங்கள் அனைவரும் எங்கள் சங்கத்தின் சார்பாகவும் இங்கே வந்திருக்கோம் அனைவரின் சார்பாகவும் வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். அவர் உயர்ந்த உள்ளம் கொண்டவரை பாராட்டுகிறோம், மகிழ்கிறோம். இன்னும் அதிகமாக சேவை செய்ய வேண்டும் என்று கடவுள்கிட்ட நாங்கள் அதிகமாக வேண்டிக்கிறோம். எத்தனையோ பேர் எங்கெங்கயோ அந்த நேரத்தை செலவிடலாம், ஆனா எங்கள் மத்தியில வந்து செலவிட்டது பெரிய மகிழ்ச்சி, ஆனந்தம், கொண்டாட்டம், சந்தோஷம், மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். இந்தியார்பட்டி பகுதியில் வந்து பிளைண்ட் அசோசியேஷனில் வந்து நடத்திட்டு இருக்கு. இது வந்து சிறப்பாக வந்து சார் பண்ணிகிட்ருக்காரு. இந்த நிகழ்ச்சி பார்த்துட்ருப்பீங்க, சிறப்பாக போயிட்டுருக்கு. சரி, இப்போ அங்கே இருந்தவங்களாம் வந்து அவரை பற்றி இந்த நிகழ்ச்சியை பற்றி தெளிவாக சொன்னாங்க, அருமையாக சொன்னாங்க. இப்போ சார்கிட்ட கேட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னு நம்ம கேட்டு இன்னும் விரிவான தகவலை தெரிஞ்சுப்போம். வாங்க சார். வணக்கம் சார். நீங்கள் வந்து சிறப்பாக நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கீங்க, அது எல்லாமே மூலக்காரன் நீங்கள் தான் அப்படின்னு தெரியுது. ஸோ இதை வந்து நீங்கள் மேன்மேலும் சிறப்பாக நடத்துங்க. நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி சிறப்பாக வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். நீங்கள் வந்து இதை பற்றி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள் சார் கொஞ்சம் அப்படின்ட்டு. இல்லை சார், ஆக்சுவலி எல்லாத்துக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நியூஸ் 80 சேனல் எல்லாத்துக்கும் நல்வாழ்த்துக்கள். பட் அதாவது வந்து என்ன கேட்டிங்கன்னா சார், அதாவது எனக்கு பண்ணணும்னு தோணுது. ஸோ அது பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே மட்டும் இல்லை, ஸோ வெளியிலேயும் நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகள் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நான் பண்ண உதவியிலே இன்றைக்கி பண்ணது தான் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ நான் அதை கேட்டுக்கிட்டு தான் அந்த கலாமேடன்ட்ட 2 டைம் கேட்டிருந்தேன். அப்புறம் நவீன் சார் அவர் மூலியமாக தான் அவங்க அறிமுகம். அப்புறம் பீர் சார் வந்து விசாரிச்சு, ஸோ அது இந்த பொங்கல் வந்து இவங்களை கூட கொண்டாடணும் ரொம்ப எனக்கு ஆசையாக இருந்தது. ஸோ ரொம்ப மனதுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. ஸோ நான் 2 நாளாக வெறும் தூங்கலை, என் கூட இருந்துட்டு பீர் சார் ரொம்ப இது பண்ணார். மேடமும் அப்புறம் நேற்றே பண்ணுறதா இருந்தது. ஸோ நான் ஆனால் வந்து பொங்கலுக்கு இன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும், சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொன்னாங்க, சந்தோஷப்படுவாங்க அப்படின்னாங்க. ஸோ அதனால் ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷங்க. ஆனால் அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்குற இதை விட பெரிய சந்தோஷம் எதுவுமே கிடையாது. ஸோ அதான் என்னுடைய ஹேபிட்டு. ஸோ எனக்கு என்னமோ ஒரு மன ரொம்ப திருப்தியாக இருக்குது. ஸோ அடுத்த வருஷமும் அது இங்கேயும் பண்ணணும், இன்னும் 4 இடங்களுக்கு நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோம். அது கடவுளுடைய அருள் நம்ம கண்டிப்பாக கொடுப்பாரு. சம்பாதிச்சு நான் மட்டும் வச்சுக்க போகிறதில்ல, நம்ம குடும்பத்தையும் பார்க்கணும். ஸோ முடிஞ்ச அளவு நம்மளால முடிஞ்ச அளவு வந்து இன்னும் சொல்லிடுறேன். அதாவது வந்து நம்ம குடும்பம் ஃபஸ்ட்டு வந்து குடும்பம், அப்புறம் பிஸ்னஸ், அப்புறம் சோஷியல் சர்வீஸ். ஸோ அது அந்த ஒரு பிரின்சிபலாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம் சார். இருந்தாலும் குடும்பத்தோட எனக்கு தெரிஞ்சு இது மாதிரி இவங்களுக்கு வந்து நம்ம வச்சிருக்கிறதுல பாதி கொடுத்தோம்னா அது எல்லாம் நமக்கு கீழே வர குழந்தைங்களும் நல்லா இருப்பாங்க. ஸோ நம்ம பிஸ்னஸும் நல்லாயிருக்கும். ஸோ இதான் சார் என்னுடைய இதுங்க சார். ரொம்ப சந்தோஷம். ஹாப்பி பொங்கல். என்ன ஒரு சின்ன கொஸ்டின், அதாவது பார்த்தீங்கன்னா எல்லா அந்த மாதிரி ஆசிரமத்துலாம் பண்ணுவாங்க, அது வந்து கூட்டு சேர்ந்து தான் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஒரே ஆளாக வந்து இவ்வளோ பண்ணியிருக்கீங்க போது நான் சொல்லிட்டேன். அதாவது சார், அதாவது பிஸ்னஸ் வேறு, இது மனசார பண்ணோம், என் கையால் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டோம், ஒய்ஃபெல்லாம் கொடுத்தோம். சார் வந்திருக்காரு, ரஜினி மன்ற தலைவர். ஸோ அது மாதிரி பண்ணோம். அது மாதிரி வந்து எங்கள் கையால் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டோம், நாங்கள் நடந்துருச்சு. இந்த கூட்டில் பண்ணுறோம் சார். அது இப்போ முந்தானத்து பண்ணாங்களே, நான் 3 நாள் நான் பண்ணேன்னு சொல்லியிருந்தாங்க மேடமு. பட் நான் சொன்னேன் சார், அது எனக்கு கூப்பிட்டாங்க, நான் வர முடியாத சுச்சுவேஷனு, வர முடியல. ஸோ அதனால் வந்து சரி தனியாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பீர் சார் தான் இருந்து எல்லாம் கூட வந்து சப்போர்ட் பண்ணது எல்லாமே அவரு தான். ஸோ இதான் சார், தனியாக பண்ணணும்னு ஒரு ஆசை. அதேமாதிரி கும்பலில் போகணுன்னு எனக்கு ஆசை, கும்பலில் என்னால் வர முடியல. ஸோ அதனால் வந்து பண்ணோம் சார். சரி சார். அதாவது எங்கள் குடும்பத்தில் இருந்து எங்கள் பொண்ணு மட்டும் வரல. ஸோ அதனால் வந்து எங்கள் பையனுடைய ஃப்ரெண்டுங்களே கூட ஒரு 20 பேர் 25 பேர் வந்திருக்காங்க. ஸோ எல்லாம் வந்து இவங்களோட பண்ணது, அவங்களும் சந்தோஷப்பட்டாங்க. ஏன் நீங்களே சந்தோஷப்பட்டிருக்கீங்க? கண்டிப்பாக சார். எவ்வளோ ப்ரோக்ராம் போயிருக்கோம். ஆனால் இன்றைக்கி நடந்த நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக அருமையாக இருந்துச்சு. ஒரு அந்த அளவுக்கு ஒரு எல்லாருக்கும் இல்லை, அது பல பேர் நினைப்பாங்க சார். அதாவது வந்து அட்வர்டைஸ்மெண்ட் எனக்கு தேவை, எனக்கு இங்கே மட்டும் இல்லை, வேறு சார்ட்டு கேட்டாலே சொல்லுவாங்க, முதல்ல நமக்கு வந்து நல்லது செய்யணும், 100 ரூபாய் சம்பாரிச்சா 3 ரூபா அவங்களுக்கு ஒதுக்கி பண்ணணும். ஸோ அப்படின்ற ஒரு டார்கெட்லாம் நான் மைண்டில் எல்லாம் நிறையா வச்சிருக்கேன். கடவுள் புண்ணியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஆசீர்வாதத்தில் நான் இந்த ஏர்லேருந்து ஃப்ரான்ச்சைஸ்லாம் கொடுக்க போகிறேன். ஸோ நல்லா சம்பாதிப்பேன், இருக்கிற பிரச்சனை என்னுடைய பிரச்சனையை முடிச்சுப்பேன். ஸோ இந்த மாதிரியும் பண்ணணும். ஸோ நிறைய பேருக்கு பீர் சார் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு வேலையும் கொடுக்கணும். ஸோ அவங்க நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருப்போம், அது ஒரு பக்கம். அதே மாதிரி இவங்கள்ட்ட ஆசீர்வாதம் நீங்கள் வாங்கிட்டு போயிருக்கேன். நீங்கள் வந்து இவ்வளோ ஒரு பெரிய இடத்துல இருந்து இவ்வளோ கேஷுவலாக பேசுறது ரொம்ப பெரிய விஷயம். இருந்தாலும் எங்களோட நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி சார்பாக பொங்கல் வாழ்த்துக்களுடைய பணி மேன்மேலும் சிறக்க மிகப்பெரிய தொலைக்காட்சி சார்பாக மிகச்சிறிய ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் சார். கண்டிப்பாக. ரொம்ப ரொம்ப நன்றி சார்.